காலம் காலமா எனக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு வழிபாதையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துக்கு வழிபாதையை உருவாக்கிக்க முடியுமா? கண்டிப்பா உருவாக்க முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க. நம்ம ஒரு இடம் வச்சிருப்போம். அந்த இடம் எதனால வாங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையில சேர்ந்திருக்கும் வழிபாதை இல்லாம. ஒண்ணு, நம்ம அண்ணன் தம்பி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பிரிச்சு கொடுக்கும்போது அவங்க வழிபாதை இல்லாம பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. நாம ஏதோ ஒரு வழியில அக்சஸ் பண்ணி விவசாயம் செஞ்சுட்டு இருப்போம். ரெண்டாவது, அந்த இடத்துக்கு வழிபாதை இருக்கும். ஆனா அந்த வழிபாதையை யாரா ஒருத்தர் தடுத்து அழிச்சிருப்பாங்க. அதனால வழிபாதை இல்லாம போயிருக்கும். மூணாவது, நம்ம ரத்த வழி உறவுகள் இல்லாமையே ஒரு நிலம் நம்மளுக்கு இருக்கும். அதாவது நம்ம நிலத்தை சுத்தியும் ரத்த வழி உறவுகள் இல்லாமையே ஒரு நிலம் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதோ ஒரு தோட்டத்து வழியாவோ ஏதோ ஒரு அக்சஸ் வழியாவோ போய் நம்ம விவசாயமோ குடியிருப்போ நம்ம செஞ்சிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம எப்படி வழிபாதை உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட்மன் ரைட்ஸ் ஆர் ரைட் ஆஃப் வே அப்படிங்கிற வழக்க தொடரலாம். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கமிஷனர் அமைத்து ஒரு சர்வேரையும் அமைத்து இந்த உங்க நிலத்தை சுத்தி என்னென்ன சர்வே நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு வரைபடம் தயாரிப்பாங்க. அந்த வரைபடத்தை பிளஸ் இந்த சொத்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது உங்களுடைய அண்ணன் தம்பி, அதாவது உங்களுடைய முன்னோர்கள் பங்காளிகள் வழியா வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க வழியா பாதைகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல வண்டி வாகனம் அப்படின்னு வசதிகள் இல்லை, அந்த இடத்துக்கு போறதுக்கு அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நடைபாதையா தான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வண்டி வாகனம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுனால இன்னைக்கு நமக்கு இடம் வசதி அதிகமா தேவைப்படுது. ஸோ அதன் அடிப்படையில உங்களுக்கு பிரிச்சு யாரு கொடுத்தாங்களோ அவங்களுடைய இடத்துல இருந்து உங்களுக்கு வழிபாதையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்வாங்க. இதுவே ஒருத்தர் நீங்க போயிட்டு இருந்த பாதையில அடைச்சிருந்தாங்க, அதாவது அழிச்சிட்டாங்க, இப்ப பாதையே இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாதைகள் இருந்ததுக்கான ஆதாரங்களை திரட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி இவர் யாரு, இந்த வழியா தான் போயிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஆதாரங்களோ அதெல்லாம் திரட்டி அதை ஆவணமாக்கி வழிபாதைகளை ஏற்படுத்துவாங்க. இதுவே உங்களுடைய இடத்தை சுத்தி உங்களுக்கு ரத்த வழி உறவும் இல்லை, யாரும் தடுக்கவும் இல்லை, ஆனா உங்களுக்கு பாதை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுல குறைவான பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலம் எந்த இடத்துல இருக்கோ, அதாவது உங்களுடைய இடத்துக்கு வழிபாதை உருவாக்குனா எந்த இடத்துல நிலம் குறைவான சேதாரம் இருக்குமோ அந்த இடத்தோட சர்வே நம்பர்ல வழிபாதை உருவாக்குறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இது போல நீங்க சிவில் நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய வழிபாதையை நீங்க ஈஸியா ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனா சிவில் நீதிமன்றத்தை நம்ம நாடும் பொழுது இது உடனே நம்மளுக்கு வழிபாதை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்களா அப்படின்னா அதுக்கு உண்டான கால அவகாசம் எடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வீடியோல முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 3 காரணத்துல எதெல்லாம் எப்படி சாத்தியக்கூறுகள், அதுக்குண்டான ஆதாரங்கள் இதெல்லாம் திரட்டி அதுக்கப்புறம் தான் அதுக்குண்டான வழிபாதையை அவங்க ஏற்படுத்தி கொடுக்க முடியும். மேலும் இது போன்ற நிலம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.